Hi, hello dears. Kinds of sentence la first one declarative, second one imperative, third one interrogative, fourth one exclamatory அப்படின்றத பார்த்தோம். நம்ம இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை விவரமாக பார்க்கறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் அண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சென்டென்ஸ்னால் அது எப்படி இருக்கணும், சென்டென்ஸ்னால் என்ன, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். சென்டென்ஸ் அண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், வாக்கியம் மற்றும் வாக்கிய அமைப்பு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் எ சென்டென்ஸ்? ஒரு வாக்கியம் என்பது என்ன? இன் கிராமர், சென்டென்ஸ் இஸ் த பேசிக் கிராமட்டிக்கல் யூனிட். இட் கண்டைன்ஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸஸ் எ கம்ப்ளீட் தாட். அதாவது இலக்கணத்தில் ஒரு வாக்கியம் என்பது அடிப்படை இலக்கண அலகு ஆகும். முழுமையான சிந்தனையை வெளிப்படுத்தும் ஒரு குழுவான வார்த்தைகளை கொண்டது வாக்கியம் ஆகும். ஒரு வாக்கியம் என்பதில் நிறைய நம்ம வார்த்தைகளை அதில் இருக்கணும். அது ஒரு இலக்கியம் முழுமையானதாக இருக்கணும், அந்த இலக்கணம் முழுமையானதாக இருக்கணும். உங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்தும் ஒரு குழுவான வார்த்தைகளை கொண்டதாக இருக்கணும், அதுதான் சென்டென்ஸ். இதை நம்ம விவரமாக பேசிக்கை விவரமாக பார்க்கலாம். அடுத்தது, a new sentence begins with a capital letter. Example, he obtained his degree. Second example, he qualified as a teacher. இங்கிலீஷில் வாக்கியத்தை அமைக்கும்போது ஒரு வாக்கியம், புதிய வாக்கியமானது பெரிய எழுத்தில் தொடங்கும், அதுதான் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். புதிய வாக்கியம் பெரிய லெட்டரில் துவங்கும், கடைசியில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். செகண்ட் ஒன், எ சென்டென்ஸ் ends with punctuation, a period, a question mark or an exclamation point. ஒரு வாக்கியம் நிறுத்தற்குறிகளை கொண்டு முடியும். ஒரு புள்ளி, ஒரு கேள்விக்குறி அல்லது ஒரு ஆச்சரியக்குறி. எக்ஸாம்பிள், she obtained her degree. She obtained her degree. Third one, a sentence contains a subject that is only given once. ஒரு வாக்கியத்தில் ஒரு முறை மட்டுமே கொடுக்கப்படும் ஒரு எழுவாய் உள்ளது. எக்ஸாம்பிள், ரவி, he obtained a master degree. அதாவது ரவி, அவர் மாஸ்டர் டிகிரி அப்டைன் பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்காரு அப்படின்ற மீனிங். அதாவது இந்த தேர்ட் ஒன், எ சென்டென்ஸ் கண்டைன்ஸ் எ சப்ஜெக்ட் தட் இஸ் ஒன்லி கிவன் ஒன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், எ சென்டென்ஸ் கண்டைன்ஸ் எ வேர்ப் ஆர் வேர்ப் ஃப்ரேஸ். அதாவது ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இருக்கணும் அல்லது வேர்ப் ஃப்ரேஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், she obtained her degree. இதில் ஷீன்றது சப்ஜெக்டு, அப்டைன்டுன்றது வேர்பு. எதை பெற்றான்? ஆப்ஜெக்ட். எதை? his degree. his degree. Fifth one, a sentence follows subject plus verb plus object word ஆர்டரில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், he obtained his degree. இதில் ஹீன்றது சப்ஜெக்டு, அப்டைன்டுன்றது வேர்பு, his degree அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஒரு வாக்கியம் எழுவாய் ப்ளஸ் வினைச்சொல் ப்ளஸ் பயனிலை என்னும் வரிசை முறையில் அமையும், அதுதான் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். அடுத்தது பார்க்கலாம். Final one, a sentence must have a complete idea that stands alone. This is also called an independent clause.
ஒரு வாக்கியம் தனித்து நின்று முழுமையான பொருளை தரக்கூடியது. தனித்த உட்பிரிவு தொடர் என்றும் இதை அழைக்கலாம். எக்ஸாம்பிள், he obtained his degree. Thank you friends. இந்த கிளாஸில் நம்ம சென்டென்ஸ் அண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம டீப்பாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸை இன்னும் டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.